வணக்கம் மக்களே. ஸோ இந்த பைத்தான் டுட்டோரியலில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பைத்தானில் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி சி ப்ரோக்ராமிங், ஜாவா அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இல்லை இப்போ தான் நான் பைத்தான் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், நான் இப்போ தான் ப்ரோக்ராமிங்கே கற்றுக்கிறேன்றவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வச்சிரும் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு. ஸோ ஃபஸ்ட் நம்ம டாப்பிக்கு போயிடலாம். ஸோ ஆப்ரேட்டர்ஸுன்றது ஒன்றும் இல்லை, பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறது பேர் தான் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எடுத்துப்போம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் வந்து நம்ம அடிஷன், சப்ராக்ஷன்லாம் வரும். ஸோ அதில் வந்து ஒரு அடிஷன் இருக்குது. அந்த அடிஷன்றது என்னது? அது ஒரு ஆப்ரேஷன். ஸோ வந்து இந்த பைத்தான் வந்து ஒரு அடிஷன் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு ப்ளஸ் சிம்பிள். அந்த ப்ளஸ் சிம்பிள் பேர் தான் ஆப்ரேட்டர்ஸ். அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து நம்ம 2 நம்பருக்கு நடுவில் போட்டோன்னா அது என்ன பண்ணுது? ஆட் பண்ணுது. அது ஒரு ஆப்ரேஷன். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் பேர் தான் ஆப்ரேட்டர்ஸ். அதாவது ஒரு ஆப்ரேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் மாதிரியான ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறது பேர் தான் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நம்ம வந்து இதில் மொத்தம் பைத்தானில் 7 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கம்பாரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ஐடென்டி ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னு. ஸோ எழுத்துமே ஒரே இதில் பார்த்தா லைட்டாக குழம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வீடியோலையும் நான் ஒரு ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவாகவும் புரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். அடிஷன், சப்ராக்ஷன்லாம் தான் அதில் வரும். ஏற்கனவே அடிஷன்லாம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சில டுட்டோரியல் வீடியோஸில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ இருந்தாலும் இதில் நம்ம ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to 10, B is equal to 10. இப்போது C is equal to A plus B. அந்த ப்ளஸ்ஸு தான் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போது பிரிண்ட், ஒரே இடத்துல பிரிண்ட் கொடுத்துட்டோம்னா பிரிண்ட் C. கண்ட்ரோல் ப்ளஸ் S சேவ் பண்ணிட்டேன். ஸோ ரன் பண்ணுறேன். எதுவுமே பார்த்துருவோம். 2 வேல்யூவை ஆட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு அவுட்புட் வருது. ஸோ அந்த அடிஷன் வேல்யூ, அந்த அடிஷன் பண்ணுற அந்த ப்ளஸ் சிம்பிள் பேர் தான் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ நான் அதை மைனஸாக மாற்றுறேன். இப்போது இது சப்ராக்ஷன், இது ஒரு சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் இது. ஸோ சேவ் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு 0 வருது. ஸோ இது பேர் சப்ராக்ஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு ஸ்டார் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நம்ம சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணோன்னா சம்திங் ஹேப்பன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். 100 வருது. ஸோ இது ஸ்டார் சிம்பிள் ஆட் பண்ணால் அது பேர் மல்டிப்ளிகேஷன். ஸோ 10 × 10 100. ஸோ உங்களுக்கு 100 வந்துருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிவிஷன் பார்ப்போம். டிவிஷனில் வந்து 2 டிவிஷன் இருக்குது. நார்மல் டிவிஷன், மாடுலோ டிவிஷன். நார்மல் டிவிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொடுக்கும். ஆக்சுவலாக அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு இது கோஷன்ட்டோட அவுட்புட் கொடுக்கும். அதாவது எப்போவுமே டிவிஷனில் நம்ம படிச்சிருப்போம் மேக்ஸில், டிவிஷனில் 2 அவுட்புட் வரும். கோஷன்ட் ஒன்று, ரிமைண்டர் ஒன்று. ஸோ கோஷன்ட், அதாவது சாதா டிவிஷனுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்லாஷ் போட்டுக்கணும். இந்த ஸ்லாஷ் போட்டுக்கிட்டு ஸோ சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு 1.0 வரும். ஸோ இப்போ நீங்கள் 1.0 வருது. ஸோ இது வந்து ஃப்ளோர் டிவிஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னதுன்னா இன்னொரு ஸ்லாஷ் ஆட் பண்ணிங்கன்னா அது ஃப்ளோர் டிவிஷன். இங்கே இல்லை, இந்த இடத்துல இன்னொரு இது ஆட் பண்ணிங்கன்னா அது பேர் ஃப்ளோர் டிவிஷன் வாங்க. ஸோ உங்களுக்கு ரவுண்ட் அப் பண்ணி காட்டும். ஸோ இந்த சாதா டிவிஷன் அல்லது ஃப்ளோர் டிவிஷன் இன்னொரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன். ஸோ இது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கோஷன்ட் அவுட்புட்டாக வரும். ஸோ 10 நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கோஷன்ட்டில் வந்து 1 காட்டும் இல்லையா? ஸோ 10 வந்து 10ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ ரிமைண்டர் நம்மளுக்கு தேவையில்லையா? ரிமைண்டர் பார்க்கணுன்னா நீங்கள் மாடுலோ யூஸ் பண்ணிக்கலாம். மாடுலோன்றது இந்த சிம்பிள். ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். உங்களுக்கு 0 வரும். அதாவது ரிமைண்டர் என்ன வேல்யூவோ அது வரும். ஸோ இதுதான் பேசிக்காக ஆப்ரேஷன்ஸுன்றது, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ன்றது. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம், நம்ம ஒன் செகண்ட் நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஏவே வச்சுப்போம். A is equal to 10, B is equal to 10. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒன்றுத்துக்கும் ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாம். C is equal to A plus B, D is equal to
a minus b e is equal to a into b f is equal to a டிவிஷன். நீங்கள் ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர், ஏன்னா ரவுண்டப்பாக வேல்யூ காட்டும். ஸோ ஃப்ளோட்டாக வேல்யூ காட்டாது உங்களுக்கு. ஸோ g is equal to a modulo b. ஸோ நம்ம இப்போது இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணிக்கிட்டு. சாரி, பிரிண்ட் பண்ண மறந்துட்டேன் வழக்கம் போல். print a print b sorry c d print print f print g. ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நிறைய வேல்யூஸ் வரும். இது வந்து 20ன்றது ஆட் பண்ணி வர வேல்யூ. ப்ளஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஆட் ஆகும். அதே மாதிரி மைனஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு மைனஸ் ஆகும். 10 - 10 0. ஸோ மல்டிப்ளை பண்ணோம். 10 × 10 100. ஸோ நெக்ஸ்ட்டு டிவிஷன் பண்ணுறோம். பண்ணால் நம்மளுக்கு 1 வருது, கோஷன்ட்டு 1 வருது. ஸோ மாடுலோ டிவிஷன் பண்ணி நம்ம ரிமைண்டர் எடுத்தோன்னா 0 வருது. ஸோ இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான். அடிஷன் டிவிஷன் உங்களுக்கு மேக்ஸ் தெரிஞ்சாலே இது புரிஞ்சிருக்கும் ஈஸியாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு ஆப்ரேட்டர் பற்றி பார்ப்போம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன்.